தூக்கமே எனக்கு வர்றதில்ல. தூக்கம்ங்கிறது பெரிய சேலஞ்சா இருக்கு. தூக்கம் சரியா இல்லாதனால என்னுடைய செயல்பாடு எஃபிஷியண்டா இல்ல. என்னால வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியல. அடுத்த நாள் எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. இதெல்லாமே நடக்குது. கண்டிப்பாக நடக்கும். ஒரு மிகப்பெரிய உண்மைய சொல்றேங்க. இத பார்க்கக்கூடிய காணொளிய பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னைக்கு உலகத்துல 99% நோய்க்கான முக்கிய மூல காரணமே தூக்கமின்மை தான். தூக்கம் இல்லைன்னு சொன்னா மனம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். எப்போ மனம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறதோ உடல் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அது மாதிரி ஆகும் பொழுது உங்களுடைய செயல்திறன் மட்டுமில்ல, மிகப்பெரிய ஆரோக்கியம் கேடு ஏற்படும். மிகப்பெரிய நோய்கள் எல்லாமே வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தூக்கம்ங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறாங்க. இது முதல்ல ஒரு மித்துங்க. இதை முதல்ல மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. தூக்கம் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. தூக்கம்தான் ஹெல்த்துக்கான ஒரு மூலமே. தூக்கம்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாள் நீங்க சரியா தூங்கலைன்னா அடுத்த நாள் வேலை ஓடாது. 2வது நாள் தூங்கலைன்னா அடுத்த நாள் கை கால் உடம்பு வலி பயங்கரமா வர ஆரம்பிக்கும். 3வது நாள் தூக்கலைன்னா புத்தி பேதலிச்சு போயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இயற்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஒரு விஷயத்தை நீங்க எவ்வளவு எஃபிஷியண்டா ஒரு நாள்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நாள் நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுடைய எஃபிஷியன்சியே இருக்கு. ரெஸ்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் யுவர் எஃபிஷியன்சி. ரெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்திருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய அடுத்த நாள் உங்களுடைய வேலையினுடைய திறன்ல அது வெளிப்படும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுடைய எஃபிஷியன்சியே ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த ரெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கம்தான். தூக்கத்துல என்ன நடக்குதுன்னா, பிரபஞ்ச சக்தியோட நீங்க இணையறீங்க. அதாவது சார்ஜ் ஏத்துற மாதிரி. இப்போ உங்க மொபைல் போன் இருக்கு. உங்க மொபைல் போனை காலையில இருந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, சார்ஜ் எல்லாம் போயிடுது. சார்ஜ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் பேச முடியாது. அப்ப நீங்க சார்ஜ் ஏத்தணும். அந்த சார்ஜ் ஏத்துறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு யாராவது சொன்னீங்கன்னா பைத்தியக்காரத்தனம். கார்ல பெட்ரோல் போடுறீங்க, போய் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றவன் கோமாளி. பெட்ரோல் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா வண்டி என்னால ஓட்டவே முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தூக்கம்ங்கிறது இட் இஸ் அ ரெஜுவினேஷன். நீங்க ரீஃபியூலிங். அதாவது இயற்கையில எல்லாமே ஆக்டிவிட்டி எப்போ சிறப்பா இருக்கும்னா, நான் ஆக்டிவிட்டி சிறப்பா இருந்தாதான் ஆக்ஷன் தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒன்றில்லாத தன்மை இருந்தால்தான் அதில் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல ஒரு வேலை, ஒரு ஆக்டிவிட்டி பிரமாதமா இருக்கணும், முழு திறன்ல இருக்கணும்னா அதோட நான் ஆக்டிவிட்டியும் முழு திறமையில இருக்கணும். இஃப் யுவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பீக்ல இருக்கணும்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் பீக்ல இருக்கணும். இதுதாங்க ஃபார்முலா. ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அந்த முக்கியமான ஒரு அம்சம், வேலை நீங்க எந்த அளவுக்கு இப்போ உங்க ஆஃபீஸ்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்கீங்க, உங்க ஆஃபீஸில் நீட்டாக சேர் போட்டிருக்கிறீங்க, அழகா டேபிள் போட்டிருக்கிறீங்க, அந்த ரூம் அழகா டிசைன் பண்ணியிருக்கிறீங்க, அந்த ரூமில் ஏத்தாப்புல எப்படி உட்காரணும், லைட்டிங் எப்படி வைக்கணும், ஏசி எங்கே மாட்டணும், நான் உட்காந்துருக்கிற சேர் எப்படி இருக்கணும், அந்த டேபிள் என்ன ஹைட்டில் இருக்கணும், இந்த பக்கம் யார் இருக்கணும், இந்த பக்கம் எப்படிலாம் வைக்கணும்னு எவ்வளோ பிளான் பண்ணி அந்த ஒர்க் அட்மாஸ்பியரை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்கிறீங்களோ அப்போதான் நீங்கள் வேலையை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுங்கிறதுக்காக செட்டப் பண்ணியிருக்கீங்க. ஐயா, இதே மாதிரி தான் தூக்கத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தூங்குற இடம், உங்களுடைய பெட்ரூம் ரொம்ப நீட்டா இருக்கணும், அந்த பெட்டு பிரமாதமா இருக்கணும், அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அந்த இடம் எந்த அளவுக்கு நீங்க கவனம் நீங்க செலுத்தணும்னா அப்பதான் உங்களுக்கு குவாலிட்டி ஸ்லீப் இருக்கும். 99% மக்கள் இதை கவனிக்கிறதே இல்லை. நீங்க தூக்கம்ங்கிறது பல பேருக்கு என்ன நினைக்கிறேன்னா, அந்த டைம் வேஸ்ட். எதுக்கு நான் இவ்வளோ நேரம் தூங்கணும்? நான் 2 மணி நேரம் தூங்குனா நான் வேலை பார்க்கலாமே, வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாமே, நிறைய என்னோட ப்ரொடக்டிவா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க ப்ரொடக்டிவிட்டியே தூக்கத்துல தான் இருக்கு.
ஸோ நிறைய பேருக்கு தூக்கம் ஏன் வரல அப்படின்னா, தூக்கம்ங்கிறது நம்ம கையில இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து பை ப்ராடக்ட். அது என்ன பை ப்ராடக்ட் அப்படின்னா, தூக்கத்துக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை கரெக்டா நடந்தால் மட்டுமே தூக்கம் தானாக வரும். தூக்கங்கிறது நம்ம சுவிட்சை போட்டா இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு, சுவிட்சை போடு, தூங்கு, எந்திரி, சுவிட்சை ஆன் பண்ண, திரும்ப எந்திரி, இந்த ஃபேன் சுவிட்ச் மாதிரி பண்ண முடியாது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரணும்னா அவனுக்குள்ள இருக்கிற சக்தியை அவன் வந்து கீழே போகணும். சக்தி குறைந்தால் தூக்கம் வரும். சக்தி முழுசா வந்துருச்சுன்னா தூக்கத்துல இருந்து வெளியில வருவீங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறானோ, அதாவது வேலைங்கிறது 2 விதமான வேலை. உடலுக்கு கொடுக்கிற வேலை, மனதுக்கு கொடுக்கிற வேலை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உடல் உழைப்பு, மன உழைப்பு, இது 2மே இருக்கு. யாருக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதோ இவங்க அதிக நேரம் தூங்குவாங்க. மன உழைப்பு கம்மியா இருக்கிறவங்க தூக்கம் வந்து, மன உழைப்பு கம்மியா இருக்கு, உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறவங்க நிறைய நேரம் தூங்குவாங்க. உடல் உழைப்பு கம்மியா இருந்து மன உழைப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் குறைவாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். தூக்கம்னு ஒண்ணு இருக்கு, ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தூக்கம்ங்கிறது படுத்து தூங்குறது, ரெஸ்ட்ங்கிறது தூக்கம் கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறது. ரெஸ்ட் எடுக்கிறதுனா டிவி பார்க்கறது ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, புக்கு படிக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, உட்கார்ந்து ஒரு சீரியல் பார்க்கறதோ இல்லை கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதோ ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட்ங்கிறது சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஒன்றும் செய்யாமல் இருப்பது. ஒண்ணுமே செய்யக்கூடாது. புக்கு படிக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, பொழுதுபோக்குக்கு மியூசிக் கேட்கக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, ஹெட்ஃபோன்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சீரியல் பார்க்கறது, கேட்கறது, இல்லை ஆடியோ புக்கு படிக்கிறது, இது எதுவுமே ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட்டுங்கிறது மனதுக்கு நான் கொடுக்கும் ஓய்வு. தூக்கம் என்பது உடலுக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஓய்வு, அதில் மனதும் ஓய்வு எடுக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. இந்த ஒயிட் காலர் ஜாப் பண்றவங்க, ஆஃபீஸ் போறீங்க, ஆஃபீஸ்ல உட்காந்து நீங்க கம்ப்யூட்டரையே தட்டிட்டு உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், கார்ல ஏறுறோம், லிஃப்ட்ல ஏறுறோம், நேரா வண்டி ஓட்டிட்டு போறோம், கார்ல உட்காந்தே போறீங்க, ஆஃபீஸில் வண்டியை போடுறீங்க, உள்ளே போகிறீங்க, லெஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்றீங்க, ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்க, சாப்பிட்றீங்க, படுத்து தூங்குறீங்க. ஸோ அப்சல்யூட்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்கே கிடையாது, மென்டல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது 90%. அப்போ இந்த மனிதருக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா முதல்ல மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், லேப்டாப் பார்க்கறத நிறுத்தணும், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் இது பண்ணணும். என்னைக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய வெளிச்சம், அதாவது சூரிய ஒளி, அது இருக்கும் பொழுது மைண்ட் ஆக்டிவா இருக்கும். இதுதான் இயற்கையோட சட்டம். சூரிய ஒளி போயிடுச்சு அப்படின்னா உயிர் சக்தி குறையும். குறையும் பொழுது நம்மளுடைய மென்டல் ஆக்டிவிட்டியும் கீழே வரும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆர்டிஃபிஷியலாக லைட்டை கண்டுபிடிச்சிட்டோம். லைட்டை மட்டும் கண்டுபிடிக்கலைங்க, நீங்க 24 மணி நேரமும் இந்த கண்ணு வந்து லைட்டையே பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னது? லேப்டாப்பையும் மொபைலையும் பார்க்குது. இதுதான் மிகப்பெரிய கேடு. தூக்கத்துக்கான மிகப்பெரிய கேடு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டையே இந்த கண்ணு பார்க்கக்கூடாது. இந்த கண்களுக்கு 12 மணி நேரம் வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் இருக்க வேண்டும், 12 மணி நேரம் இருட்டில் இருக்க வேண்டும். இப்பதான் இந்த பாடியே ஒரு நார்மலுக்கு வரும். இப்போதான் உடம்புல ஓடக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், தூக்கத்துக்கு உண்டான செயலும் நடக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம வீட்டில் லைட்டை போட்டுட்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் லைட் எரியுது, டிவி பார்க்குறோம், லேப்டாப் பார்க்குறோம், மொபைலை பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா மென்டல் ஆக்டிவிட்டி போய்கிட்டே இருக்குது. இந்த தவறை முதல்ல நிறுத்தணும். அதாவது அந்த உடம்பு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய கண்டிஷனை பூரா நீங்கள் உடைச்சு போட்டீங்க, அது ரெஸ்ட்டுக்கு போக மாட்டேங்குது. அப்புறம் தூக்கம் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரை போட வேண்டியது. என்ன பைத்தியக்காரத்தனம், கோமாளித்தனம். பெட்ரூமை நீங்க எப்படி உங்க ஒர்க் அட்மாஸ்பியரை நீங்க பக்காவா வச்சிருக்கிறீங்களோ
அதே மாதிரி நீங்க படுக்கக்கூடிய இடத்த பக்காவா வைக்கணும். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. பெட்ரூம்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, மொபைல் இருக்கக்கூடாது, ஒய்ஃபை இருக்கக்கூடாது. தூங்குற ரூம்ல தூங்க மட்டும்தான் செய்யணும். மொபைலை ஃபர்ஸ்ட் தலைமாட்டில் வச்சுட்டு படுக்காதீங்க. மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கும். எஸ்பெஷலி இப்போ வந்து 5G வந்துருச்சுங்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்க ஹாலில் ஏதோ ஒரு பக்கத்தில், இல்லை நீங்கள் வீட்லேயே ஸ்டடி ரூம்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் ஒய்ஃபை வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்குறதுக்கு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 8 மணிக்கு எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறுத்திடுங்க. டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, லேப்டாப் பார்க்கக்கூடாது. படுக்கும்போது தான் சில பேர் போய் உட்காந்து இமெயில் செக் பண்ணுவாங்க. என்ன பைத்தியக்காரத்தனம்! ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் இமெயிலை போய் செக் பண்ண வேண்டியது, வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது. அப்போ என்ன ஆகுதுன்னா மைண்டு வந்து அப்படியே ஒரு ரெஸ்ட்டுக்கு போக பார்க்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ப்ரொவோக் பண்ணி ஒரு இமெயிலில், அங்கே ஏதாவது ஒரு இமெயில் இருக்கும், அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சா, ஐயோ நாளைக்கு காலையில் இது என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ மைண்டுக்கிட்ட ஒரு தீனி போட்டிங்க. இப்போ மனதுக்கு வந்து மனம் இப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடுச்சு. மணி 10:30 மணி ஆயிடுச்சு, மைண்டு ரெஸ்ட்லெஸ் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமே அப்படின்னு இப்போ பெட்டில் போய் படுத்தா எப்படிங்க தூக்கம் வரும்? நீங்கள் தூக்கம் வரணும்னா பாடி மைண்டை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ அதை ஆன் பண்ணி வச்சு, நிறைய பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா, இது ஆண்களோட பிரச்சனை. பெண்களுக்கு எப்படி தெரியுங்களா, அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி பார்த்துட்டு தூக்கம் வரும். டிவி பார்த்துட்டே இருக்கும், தூக்கம் வரும். ஐயோ தூக்கம் வந்து சரி போய் படுக்கலாம் அப்படின்ட்டு டிவியை ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கிச்சனில் போய் இந்த பால் உர ஊற்ற மறந்துட்டேன், சரி தூங்குறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணுவோன்ட்டு போய் பாலை போய் உர ஊற்றுவாங்க. தயிருக்கு உர ஊற்றுற அந்த வேலையை பண்ணுவாங்க. கொல்லப்புறம் கதவு மூடி இருக்கான்னு பார்க்குறதுக்கு அங்கே போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூமில் போய் பெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோன்ட்டு பெட்டை போய் ரெடி பண்ணுவாங்க. கடைசியில் பெட்டை ரெடி பண்ணிவிட்டு அவங்க சேலையில் இருப்பாங்க, போய் நைட்டி மாற்றிட்டு வரலாம். நைட்டி மாற்ற போகலான்னா அதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகணுன்னு பாத்ரூமுக்கு போவாங்க. சில பேர் குளிக்கவே செய்வாங்க படுக்கிறதுக்கு முன்னாடி. இது பல பேர் வீட்டில் நடக்குது. ஸோ அங்கே போய் முகம் கை கால்லாம் கழுகிட்டு ஒரு குளியலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டிக்கு மாறுவாங்க. நைட்டிக்கு எல்லாம் மாறினதுக்கப்புறம் எல்லா கதவெல்லாம் பூட்டி இருக்கா, முன்கதவு வாசல் பூட்டி இருக்கா, எவ்வளவு உள்ளே வந்துட போகிறான்னு எல்லாத்தையும் போய் செக் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பெட்ல போய் படுத்தீங்கன்னா தூக்கம் வரல. தூக்கம் வரல எப்படிங்க தூக்கம் வரும்? டிவி உட்காந்து பார்த்தீங்க, தூக்கம் வந்தா பொடக்குன்னு போய் படுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு வேலை பண்றீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பாடி வந்து ஓஹோ இப்ப நான் தூங்கக்கூடாது போல, நிறைய வேலை இருக்கு போல இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது பிரெயின்ல இருந்து. அப்போ பாடி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதோ பெருசா நடக்க போகுது போல, இங்க போறீங்க, கிச்சனுக்கு போறீங்க, பாத்ரூமுக்கு போறீங்க, குளிக்க போறீங்க, பெட்டை ரெடி பண்றீங்க, ட்ரெஸ்ஸை மாத்துறீங்க, படுக்க போகும்போது மொபைலை போய் ஆன் பண்றீங்க, லைட் எல்லாம் அணைக்கிறீங்க, டிவி ஆஃப் பண்றீங்க, ஹீட்டர் ஆஃப் பண்றீங்க. இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த உடம்புக்கு வந்து அதுக்கு தெரியாது, சரி ஏதோ வேலை நிறைய இன்னும் இருக்கு போல, இது பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு போகாது. பாடி வந்து உஷ்ணமாக மாறும். அப்போ பாடிக்கு நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது செய்ய ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வராது. பெட்ல போய் படுத்துட்டு ஐயோ தூக்கம் இல்லையே என்ன பண்றேன்னு அதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் போய் டிவி பார்ப்பாங்க, இல்லை மறுபடியும் புக் எடுத்து படிக்க வேண்டியது, இல்லை மொபைலை நோண்ட வேண்டியது. அது இன்னும் ப்ரொவோக் ஆகும். தூக்கம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம்ங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். 2 விஷயம் வச்சுக்கோங்க லைஃப்ல. ஒன்று தூக்கம், இன்னொன்று சுவாசம். அதுக்கு தான் அந்த மூச்சு பயிற்சி பண்றோம். இந்த தூக்கமும் சுவாசமும் மட்டும் ஒரு மனுஷனுக்கு கரெக்டா நடந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய ஒர்க்கில் இருந்து உங்களுடைய பாடி வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். மைண்டு வந்து ரேசர் ஷார்ப்பாக இருக்கும். சரியான குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும். நீங்கள் தூங்குற இடத்துல காற்றோட்டம் இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கதவெல்லாம் அடைச்சி போட்டு தூக்கத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். பட் அது வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. எந்த அளவுக்கு உணவு முக்கியமோ, எந்த அளவுக்கு உங்கள் வேலை முக்கியமோ, எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது நீங்க உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி நினைக்கிறீங்களோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஸ்லீப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுவும் இது எப்படி இயற்கையில் இது எப்படி இருக்குன்னா, சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் யாருமே தூங்கக்கூடாது. இது இயற்கையோட சட்டம்.
சூரியன் அஸ்தமமானதுக்கு அப்புறம்தான் எல்லாமே தூங்கணும். இதுவும் இயற்கையோட சட்டம். குறிப்பா 10 மணியிலிருந்து காலையில 2 மணி வரைக்கும் நீங்க தூங்கியே ஆகணும். அது இயற்கையோட சட்டம். இயற்கையில இந்த உடம்பு கிளென்சிங் ப்ராசஸ்ல போகும். அதாவது உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு, பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த உடம்புக்குள்ள கிளென்சிங் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகுறது ராத்திரி 10ல இருந்து 2 வரைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ உங்க சிட்டியில, நீங்க பெரிய சிட்டியில வாழ்றீங்க, அப்போ சிட்டியில நிறைய ரோட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த கார்பரேஷன் ரோடு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பகல் நேரத்துல ரோடு போட மாட்டாங்க. அவங்க ராத்திரி நேரத்துல தான் அந்த ரோடு போடுறது, தார் அடிச்சு எல்லாம் போட்டு அந்த ரோடு போடுற ஒர்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊர்களில் நைட்டு மிட் நைட்டு பண்ணுவாங்க. அந்த ராத்திரி 12 மணிக்கு மேல. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அப்பதான் ஊர் அடங்கி இருக்குது, எல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்க, டிராஃபிக்கே இருக்காது. ஸோ அந்த நேரத்துல நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். அடுத்த நாள் காலையில எல்லாத்தையும் ரோடெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. ஐயா, அதே கதை தான் உடம்புக்கும் நடக்குது. பகல் பூரா நீங்க வேலை பார்க்குறீங்க. அப்ப பகல் பூரா வேலை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற கிளீனிங் சிஸ்டம் ஆஃப்ல வச்சிருக்காரு. கடவுள் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. அவன் வேலை பார்க்கும்போது கிளீனிங் பண்ண முடியாது. அப்போ அவங்க அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை 10ல இருந்து 2 மணி வரைக்கும் நீ கிளீனிங் பண்ணுன்னு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. யாருக்கும் தெரியாது. இந்த பாடி ஹைடெக் பாடிங்க, இது ஹை டெக்னாலஜி உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ 10ல இருந்து அவன் கிளீனிங் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். அப்போ அந்த பாடி என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ படுத்து தூங்கணும்னு எதிர்பார்க்குது. நீ படுத்து தூங்குடா, அப்பதான்டா நாங்க கிளீனிங் வேலையை ஆரம்பிக்க முடியும். எப்படி நைட்டு எல்லாம் ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் அடங்குனாதான் நாங்க எங்க ரோடு போட முடியும்னு அவங்க இருக்காங்களோ, அதே மாதிரி உள்ள நிக்குது. நீங்க 10 மணிக்கு உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, நோண்டிக்கிட்டு, உங்க ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஐயோ, இவன் என்ன ரெஸ்ட்டுக்கே போக மாட்டானே, நான் எங்கிட்டு போய் கிளீன் பண்றது அப்படின்னு அவன் கிளீனே பண்ண மாட்டான். 12 மணிக்கு படுத்தீங்கன்னா அதுக்குள்ள கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இழுத்து மூடிட்டு போயிடுவான். அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பாடியில என்ன ஆகும்னா, உங்க கழிவுகள் வெளியேறாது. அது எல்லாம் உள்ள போய் அடசலாக நிற்கும். இதுதான் பின்னாடி பெரிய நோயாக மாறுகிறது. ஏன் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில உங்களால வேலை செய்ய முடியலன்னா, உள்ள குப்பை எல்லாம் அப்படியே இருக்கு. ரோடு கேவலமா இருந்தா எப்படி நீங்க வாகனம் ஓட்ட முடியும்? அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஏற்படக்கூடிய குப்பை கூளை, இப்ப வீட்டுல வெளியில எப்படி நம்ம சுத்தமா டெய்லி கிளீன் பண்ணலன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியாதோ, உடம்புக்குள்ளேயும் அப்படித்தான். ஸோ இந்த தூக்கம்ங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்குண்டான சூழ்நிலையை நம்ம கரெக்டா பண்ணணும். இதுதான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ ஒரு மனிதன் அதுக்குண்டான சூழ்நிலையை கரெக்டா பண்றாங்களோ, இப்போ தூக்கம் பிரமாதமாக இருக்கும். அந்த படுக்கக்கூடிய பெட்டு, அந்த இடம் எல்லாமே சுத்தமா வச்சிருக்கணும். அங்க தூங்க மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தூங்கும்போது புக்கு படிக்கிறது பண்ணக்கூடாது, புக்கு படிக்கும்போது தூங்கக்கூடாது, தூங்கும்போது புக்கு படிக்கக்கூடாது, வேலை செய்யும் போது தூங்கக்கூடாது, தூங்கும்போது வேலை செய்யக்கூடாது. எந்தெந்த வேலையை நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறோமோ தூக்கமும் இன்றியமையாதது. தூக்கத்தினால் ஒரு பெரிய உண்மையை சொல்றேன், உடம்புக்கு கிடைப்பது ஆகாய சக்தின்னு ஒரு சக்தி இருக்குங்க. இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உங்களுக்கு புரிந்திருக்கும். இதில் ஆகாய சக்தி என்பது தூக்கத்தினால் நமக்கு கிடைப்பது. இந்த ஒரு சக்தி உடம்புக்குள்ள போகலைன்னு சொன்னா உடல் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். மிகப்பெரிய கொடிய நோய்கள் வரும். அது வருவதற்கான மூல காரணமே ஆகாய சக்தி இன்மையினாலதான். இதனால உடலுக்குள்ள லிவர் பாதிக்கப்படும். லிவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு கல்லீரல். அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். ஸோ தூக்கம்ங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது, மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது உங்களுக்கு புரிந்தால் உங்களுக்கு தூக்கம் கட்டாயம் வரும். இட்ஸ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.